பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வார எவிக்ஷன்ல கெமி தான் எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்காங்க அப்படி தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. இது பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு சாதாரண நியூஸா இருந்தாலும் இது வரைக்கும் தொடர்ந்து கெமிக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9ல கமருதீன், கானா வினோத்தை தவிர ஒட்டுமொத்த போட்டியாளருமே நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல கெமி, அமித் பார்கவ், சுபிக்ஷா, ரம்யா இது மாதிரி இந்த 4 போட்டியாளர்கள் தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்களாம். கனி கூட ஓரளவுக்கு இந்த 4 பேரோட கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அமித் பார்கவ், கெமி, ரம்யா ஜோ அப்புறம் சுபிக்ஷா இந்த 4 நபர்ல கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு வீட்டுக்குள்ள பெருசா தெரியாத அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ரம்யா ஜோ தான். ஆனா ரம்யா ஜோ தான் எவிக்ட் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாரமும் அவங்க மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் குழப்பமா இருந்து வந்துட்டு இருக்கு. கெமியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குட் பிளேயர் தான். எந்த ஒரு டாஸ்கா எடுத்துட்டாலும் அடிச்சு தூள் கிளப்புவாங்க. அவங்கள்ட்ட இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். டாஸ்க்ல ஏதாவது விளையாட்டுக்கு அடிபட்டா கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பிசிக்கல் டாஸ்க் எது வந்தாலும் கெமியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினவங்க தான் கெமி. அப்படிப்பட்ட கெமி இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் இருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலே பிசிக்கல் டாஸ்க் அதிகமாக வரும்போது கெமி அதில் வின் பண்ணி டைரக்டா ஃபினாலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் கெமி ஒரு பிராண்ட் எடுத்திருந்தாங்க. கடைசி ஒரு 2-3 வாரங்களா கெமியை பெருசா பார்க்க முடியல. அதுவும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கு அப்புறம் கெமியோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே குறைஞ்சிருச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கெமி பேசக்கூடிய விஷயங்கள் டோட்டலாவே டவுன் ஆயிடுச்சு. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட சாப்பாட்டுல காரம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருந்தாங்க. சோஃபாவில் பயங்கரமா அழுதாங்க. அது ப்ரோமோலாம் வந்துச்சு. அப்போ கூட எபிசோட்ல கெமிக்கு பெருசா ஹைலைட் கொடுக்கல. இதுதான் கெமியோட டவுன்ஃபாலா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல கெமியோட மோசமா உள்ள உட்காந்து மிக்சர் சாப்பிட்ற எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்காத போட்டியாளர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல டாஸ்க் விளையாடக்கூடிய பிசிக்கல் டாஸ்க்லாம் அடிச்சு தூள் கலப்பக்கூடிய கெமியை எதுக்கு எவிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேஷன் பார்க்கும்போது ஒன்று கெமி, சுபிக்ஷா, அமித் அப்படின்னா ரம்யா இதுல யாராவது ஒருத்தவங்க தான் போவாங்க அப்படிங்கிறத ஃபேன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல கெமி தான் அப்படிங்கிற போது ரம்யா ஜோ இல்லைனா சுபிக்ஷா இந்த 2 நபர்ல ஒரு ஆள் போயிருக்கலாம். ஏன்னா அமித் கூட இப்பதான் வந்தார் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கெமியோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஃபேரான எவிக்ஷனா இல்ல கெமிக்கு பதில் இவங்க போயிருக்கலாம் அப்படின்னா அது யார் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.